Hey girls, welcome back to channel Glam Girl Tamil. இன்னைக்கு காலேஜ் ஸ்கூல் போகிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப சிம்பிளாக அண்டர் பட்ஜெட் அஃபோர்டபுளாக ஒரு ஸ்கின் கேர் அண்ட் பேம்பரிங் ரொட்டீன் தான் வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மேக்கப், ஸ்கின் கேர், ஷாப்பிங் ஆல், ப்ராடக்ட் ரிவ்யூஸ், டிஎம்எல், விலாக்ஸ் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது பிகினர்ஸ், காலேஜ், ஸ்கூல் போகிற கேர்ள்ஸுக்கு அண்டர் பட்ஜெட் பிகினர் ஸ்கின் கேர் ரொட்டீன் வச்சுக்கலாம். ஸோ இது வரையும் நீங்கள் ஸ்கின் கேர் வந்து ஸ்டார்ட் பண்ணலை, பேம்பரிங் பண்ணல அப்படின்னா நீங்கள் இதை ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ கூட எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்டிங் வித் த ஹேர் ஆயிலிங். நீங்கள் வீக் டேஸில் எப்பவுமே நான் சொல்கிறது தான், வீக் டேஸில் ஹேர் ஆயிலிங் பண்ணலாலும் பரவாயில்ல, வீக்கெண்ட் ஹெவி ஆயிலிங் மெத்தடை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இதில் என்னோடய ஓன் மேட், அதாவது வீட்டிலேயே பண்ணக்கூடிய ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து நான் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதோட கோக்னட் ஆயில் ப்ளஸ் நல்லெண்ணெய், இது மூணுத்தையும் வந்து லூக் வார்ம் வாட்டர், கீழே ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு அது மேலே இந்த கரண்டியை வச்சு நான் ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த ஆயில் கொஞ்சம் லைட்டாக வார்மாக இருக்கும் போதே நம்மளோட ஸ்கேல்ப் ரூட்ஸில் அப்ளை பண்ணணும். டைரெக்டாக ஒரு ஆயில் நம்ம ஹேர் ரூட்டில் அப்ளை பண்ணுறதை விட இதை மாதிரி வார்ம் பண்ணி அப்ளை பண்ணும் போது நம்மளை ஹேர் ஃபாலிக்கல்ஸ் ப்ளஸ் ஹேரோட ரூட்ஸில் ரொம்ப நரிஷிங்காக இருக்கும், ஹேர் க்ரோத்துக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதனால தான் இந்த மெத்தடை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஆயில் அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் டிப்ஸை வச்சு உங்களோட ஹேர் ரூட்ஸை நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஹேர் ரூட்ஸ் மட்டும் இல்லாமல் ஹேர் ஸ்கேல்ப்லேயும் வந்து நல்லா மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. எந்த அளவு உங்களுக்கு முடியுமோ அந்தளவு நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட மசாஜ் கொடுங்க. அண்ட் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சிலிகான் ப்ரஷ் வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஹேர் மசாஜரும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணும் போதும் நம்ம ஸ்கேல்ப் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1 பர்பஸ் தான். இதை வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு ரூட் வந்து ஒரு லைன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஷாம்பு போடும்போது கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டாண்ட்ரஃபோட ஃப்ளேக்ஸ்லாம் ஸ்கின்னில் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஷாம்பு பண்ணும் போது. இப்போ 2 hours வந்து அன்டிஸ்டர்ப்டாக விட்டுறேன். அண்ட் கம்மிங் டு ஸ்கின் கேர் ரொட்டீன், ஃபர்ஸ்ட் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து மில்க் வந்து இருக்கும். இதை தான் நான் வந்து கிளென்சராக வந்து எடுத்துக்கிட்டேன். மில்க் வந்து நீங்கள் ரா மில்க்காக எடுத்தால் நல்லது. அதையே எடுத்து நீங்கள் ஒரு காட்டனில் டிப் பண்ணி ஃபேஸ், அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த நோஸ் எட்ஜஸ்ஸு, அண்டர் ஐஸு, அப்புறம் வந்து நெக் அரவுண்ட் இங்கெல்லாம் வந்து நிறையவே வந்து டர்ட் வந்து டெபாசிட் ஆகும். அதெல்லாம் வைப் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேஸ் வாஷ் வச்சுருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு மில்க் செட் ஆகலைன்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு மில்க் வந்து ஒரு நேச்சுரலான கிளென்சிங், அதனால் நான் இதை யூஸ் பண்ணி ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் செகண்ட் ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்லைஸ் ஆஃப் டொமேட்டோ, இதை அப்படியே வந்து ஃபேஸில் ரப் பண்ணாமல் கொஞ்சம் காஃபி பவுடரை ஆட் பண்ணி நீங்கள் ஃபேஸில் ஸ்க்ரப்பிங்காக வந்து ரப் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து இந்த நோஸ் மேலே ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ்லாம் இருக்கும், அதை வச்சு நீங்கள் ரப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதோட வந்து இந்த ஸ்க்ரப்பிங் ஓவர் கம்ப்ளீட்டட் போதும்னா இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பேசன் ஃப்ளார், இதை வந்து ஒரு ஸ்பூன் வந்து இந்த ஸ்லைஸ் ஆஃப் டொமேட்டோவில் நல்லா போட்டுட்டு அது மேலே வந்து ரைஸ்ட் வாஷ்ட் வாட்டர் லைட்டாக விட்டு இன்னும் வந்து நான் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஸ்க்ரப்பிங் வந்து கொடுக்குறேன். எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அண்ட் ஆல்சோ நான் நிறைய டஸ்ட்டோட எக்ஸ்போஸ் ஆகிறதுனால நான் 2 டைம் வந்து நேச்சுரலான திங்ஸை வச்சு நான் ஸ்க்ரப்பிங் வந்து பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பண்ணணும்னு நினச்சின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட அந்த பேசன் ஃப்ளார் இல்லைன்னா இந்த இடத்துல யூ கேன் யூஸ் ஃபார் ரைஸ் ஃப்ளார் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அக்கா இதுவரை நான் ஸ்கின் கேரே வந்து பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே நான் வீட்டில் இருக்கக்கூடிய கீ இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் வந்து இந்த ஸ்கின் கேர் பேம்பரிங்கை வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்தது மை லாங் டைம் சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த படிகாரக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பவுடர் எடுத்து இதோட ரோஸ் வாட்டர் ஆர் ரைஸ் வாஷ்டு வாட்டர் ப்ளஸ் முல்தானி மெட்டி, இதை ஒரு மிக்சராக எடுத்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி அது வந்து ஒரு மட் பேஸ்டு பவுடர். இது ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எல்லா டர்ட்டையும் ரிமூவ் பண்ணிடும்.
த சேம் ப்ராசஸ் படிகார கல்லும் வந்து ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டர்ட் எல்லாமே அந்த ஸ்டோன் பவுடர் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ ஸ்கின்னில் எந்த அளவு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டர்ட்டில் வந்து டஸ்ட்டில் வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆனதுனால இந்த ஸ்டெப் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வீக்லி ஒன்ஸ் நான் பண்ணுறது. இதோட நீங்கள் முந்தானி மெட்டீரியல்னா கடலை மாவு கூட இதை மாதிரி இழைச்சி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இப்படி பண்ணும்போது ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எல்லா டஸ்ட்டும் வந்து இம்ப்யூரிட்டிஸ் கலெக்ட் ஆகி வந்துடும். அட் த சேம் டைம் ஸ்கின்னும் வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டனாக ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில் தான் வந்து கிடைக்கும் இந்த படிகாரக்கல். நான் இங்கே ஃபுல்லஸ் எர்த் பவுடர் யூஸ் பண்ணனால 15 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் ட்ரை ஆக விடாதீங்க. ஏன்னா அது க்ளேனால் எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஆகிடும் ஸ்கின்னு. அடுத்தது ஹேரும் வாஷ் பண்ணியாச்சு. ஹேர் வாஷிங்க்கு என்னோடய பில்கிரிம் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ அண்ட் ப்ளம்மோட கோகோனட் கண்டிஷனர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னோடய ஸ்கின் பார்க்கும்போது ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளாக அண்டு ரொம்பவே க்ளீனாக வந்து ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஹேர் வந்து செமி வெட் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் சீரமும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பிகினர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அஃபோர்டபுள் ஸ்கின் கேர் பேம்பரிங் ரொட்டீனில் ஃபைனல் ஸ்டெப் எதோட கம்ப்ளீட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஷீட் மாஸ்க். பாப் எக்ஸோலேருந்து கியூக்யூமர் ஷீட் மாஸ்க் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஷீட் மாஸ்க் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் ஐ பேக்ஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரீமான டயர்டான ஐஸு அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நிறைய ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னு இருக்குது. ஸ்கின் வந்து கொஞ்சம் சூதன் ஆகணும் அப்படின்னா இதை மாதிரி சில்லாக இருக்கக்கூடிய ஷீட் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணலாம். ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின்னுக்கு அக்செப்ட் ஆச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணி கூட ஷீட் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப சில்லிங் அண்ட் காமாக இருக்கும். ஷீட் மாஸ்க் கம்பல்சரியாக 20 மினிட்ஸ் ஸ்கின்னில் வைங்களேன். அந்த எசன்ஸ் எல்லாமே ஸ்கின்னுக்குள்ளே வந்து ஆகும். ஸோ இந்த ஸ்கின்னோட இந்த ஷீட் மாஸ்கோட சீரம் வந்து இந்த ஸ்கின்குள்ளே புஷ் ஆகிறதுக்கு நான் வந்து ஜேடி ரோலர் யூஸ் பண்ணி இன்னும் மசாஜ் கொடுத்துருக்கேன். இந்த ஷீட் மாஸ்கில் எக்ஸஸாக நம்மளுக்கு சீரமும் இருக்கும். இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எப்போல்லாம் உங்கள் ஃபேஸ்க்கு வந்து சீரம் அப்ளை பண்ணுமோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஷீட் மாஸ்க் இஸ் ஃபார் சூதிங் த ஸ்கின் அண்ட் இது ரொம்ப காமாக வந்து வச்சுக்கும். அதனால் 20 மினிட்ஸ் சட்டிலான ஒரு பிரேக்கு கொடுத்துட்டு நல்லா அந்த ஸ்கின்னுக்குள்ளே புஷ் ஆகிற மாதிரி டேப் பண்ணி விட்டு இல்லை இந்த மாதிரி ஜேடி ரோலர் வச்சு நீங்கள் ஓவரால் லேயர் வந்து மசாஜும் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமான ஆக்னிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜேடி ரோலர் யூஸ் பண்ண வேண்டாம். 20 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஷீட் மாஸ்க்கை ஃபேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது ரிமூவ் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடைக்குமே அப்பா, அவ்வளோ ஒரு சாஃப்டாக நல்லா சில்லிங்கான ஒரு ஸ்கின் வந்து இருக்கும். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னென்னா, அந்த ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணணுமா? நோ, டெஃபினட்டாக நோ. இந்த சீரம் வந்து ஸ்கின்னுக்குள்ளே அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அப்படியே அப்சர்வ் ஆகிடும். அதனால் ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ண வேண்டாம். ஸோ ஹேர் அண்ட் ஃபேஸ் பக்கா செட் ஆகிடுச்சு. அண்ட் அடுத்தது இங்கே நான் லிப் ஸ்க்ரப் வந்து இன்றைக்கி நான் பண்ணலை. லிப் ஸ்க்ரப் பண்ணோன்னா நீங்கள் சுகர் அண்ட் ஹனி மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்கன்னா தெரியும், நான் பீட்ரூட் ஜூஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக என்னோடய ஃபேஸ்க்கும் லிப்ஸ்க்கும் வந்து கொடுப்பேன். இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து 3 டேஸ் ஆச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணி. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நேச்சுரல் திக்கான ஒரு டிண்ட் மாதிரி கிடைக்கும். வாட்டரியாக கிடைக்காம திக்காக கிடைக்கும். இதுவே வந்து நீங்கள் வெளியே போகும்போது லிப் டிண்ட்டாகவும் சீக் டிண்ட்டாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கரெக்டாக நீங்கள் 3-4 டேஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த லிக்விடோட ஸ்ட்ரெயின் லிப்ஸ்டிக்கோட ஸ்ட்ரெயின் மாதிரி கிடைக்கும். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்காக நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.